புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. இது புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காஞ்சிபுரம் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு சீசன் 1 இளையோருக்கான பேச்சு போட்டி. Powered by JV Group of Company Sriperumbudur மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சித்தா PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர். அடுத்து நாம் அழைக்க இருப்பது எஃபிதா மேரி. தலைப்பு: திரைப்படங்களில் வன்முறை. சண்டை காட்சிகள் சிறப்பாக இருந்தால்தான் திரையரங்குகளுக்கே செல்வேன் என்ற லட்சியத்தோடு அமர்ந்திருப்பவர்களே வணக்கம். நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், பட்டதாரிகளாக பணிபுரிந்து வருகிறோம். நமக்கு இது சரி, இது தவறு, இது மூட நம்பிக்கை, இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் தெரிகிறது. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய படிப்பறிவே இல்லாத, அந்த வட்டத்தை விட்டே வெளியில் வராதவர்களுக்கு இந்த அறிவையெல்லாம் புகுத்திய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு திரைப்படங்களுக்கு தான் இருக்கிறது. அதே திரைப்படங்கள் தான் பல வன்முறை காட்சிகளையும் அவர்களுக்கு காட்சிப்படுத்துகிறது. உண்மைதான். வன்முறை என்றால் என்ன? கத்தி, சண்டை, ரத்தம், இது மட்டுமல்ல வன்முறை. அன்பின் மூலமாகவும் சில திரைப்படங்களிலே வன்முறைகள் புகுத்தப்பட்டுள்ளது. எம்டன் மகன் திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தன் மகனை கோழி ஈரல் சாப்பிட சொல்லி அவர் வற்புறுத்துகிறாரே, அது எவ்வளவு பெரிய அன்பின் வன்முறை. அது மட்டுமா? சாதிய வன்முறைகள். ஏன் சாதிகாரன் எடுத்த படையாது, வா போய் பார்க்கலாம் என்று கூட்டத்தாரை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் முதல் வரிசையில் வேற சாதிகாரன் உட்கார்ந்துருக்கான் என்று வன்முறைகள் நிகழ்வதும் இங்கேதான். பல சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பல ஆண்டு காலமாக பட்டு வந்த துன்பங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஒருவர் திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் என்றால் ஒரே வார்த்தையிலே அவன் அந்த சாதிக்காரையா, அந்த சாதிக்கு ஆதரவாக தானே படம் எடுப்பான் என்று 5 படங்களில் ஒரு இயக்குனருக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதும் இதே மண்ணில்தான். இங்கே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனியர்கள் என அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ திரைப்படங்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக மட்டுமே இங்கு நமக்கு பிரதிபலித்திருக்கிறது என்றால் இது திரைப்படங்களில் எவ்வளவு பெரிய வன்முறையை தூண்டுகிறது என்பதனை நாம் சிந்தித்து பார்த்தாக வேண்டும். அது மட்டுமா? தினம்தோறும் எத்தனையோ செய்திகள். திரைப்பட பாணியிலே தனது மனைவியை வெட்டி கொலை செய்து குக்கரிலே வைத்து சமைத்து குப்பையில் கொட்டிய கணவன். திரைப்பட பாணியிலே 3 நபர்களை வெட்டி கொன்று நகை திருட்டு. தீரன் பட பாணியிலே 3 நபர்கள் கொலை. அரக்கோணத்திலே திரைப்பட பாணியிலே துப்பாக்கி சூடு என்று தினம் தினம் நாம் எத்தனை திரைப்பட பாணியை சார்ந்த செய்திகளை கேட்டு வருகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? முள்ளை முள்ளால் அவர்கள் எடுக்க நினைத்ததுதான். இந்த வன்முறைகளை எல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றால் அந்த வன்முறை எவ்வளவு பெரிய தீமையான தாக்கத்தை இந்த சமுதாயத்திலே கொடுக்கிறது என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இந்த இயக்குனர்கள் எண்ணினார்கள். அப்படி உருவானதுதான் வெற்றிமாறன் அவர்களினுடைய எத்தனையோ திரைப்படங்கள், மாரி செல்வராஜ் அவர்களினுடைய எத்தனையோ திரைப்படங்கள். இருந்தும் கூட இன்றும் திரைப்படங்களினுடைய பெயர்களின் வடிவமைப்பிலேயே இந்த வன்முறைகள் தூண்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆம், உண்மைதான். நெல்லை பாய்ஸ் என்ற திரைப்படத்தினுடைய முன் வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் அவர்கள் செல்கிறார். அப்போது அந்த பெயரிலேயே கத்தி, அருவாள் என எல்லா வன்முறை ஆயுதங்களும் அதிலே இருக்கின்றனர். அவர் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் எழுப்புகிறார்: உங்களால் வன்முறை இல்லாமல் திரைப்படங்களே எடுக்க முடியாதா? பெரியார் இதைதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா என்று. தன்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அதே இடத்திலேயே அவர்களை விமர்சித்து விட்டு வருகிறார் என்றால் இதுதான் சமுதாயத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை. உண்மையிலேயே அவர்கள் நினைப்பது இந்த வன்முறையை இந்த சமுதாயத்திலிருந்து விரட்டுவதுதான். இந்த தலைப்பிலே திரைப்படத்தில் வன்முறை என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த 3 புள்ளிகள் தான் அந்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் கதாநாயகர்களை அந்த வன்முறையிலிருந்து மீட்டு சென்ற புள்ளிகள். ஆம், ஒன்று அவர்களுக்கு அந்த குடும்பமும் அந்த கூட்டமும் அவர்களுடைய சமுதாயமும் காட்டிய அன்பு. மற்றொன்று இந்த சமுதாயத்தை எல்லாம் உயர்த்தி பிடிக்க அவன் ஊன்றுகோலாய் எடுத்த கல்வி.
இவை இரண்டும் அவனுக்கு இருக்கும்போது இந்த சமுதாயத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு, இது மூன்றும் தான் நமக்கு முக்கியமே தவிர வன்முறை ஒருபோதும் கிடையாது. எனவே இந்த 3 புள்ளிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஊன்றுகோலாக தூக்கி நிமிர்த்துங்கள், வன்முறையை கைவிடுங்கள். நன்றி. எஃபினா மேரி, இவ்வளோ ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப அருமையா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா பேசுனீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் எஃபினா, ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்கள் பேச்சு. போர், உள்நாட்டு கலவரங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, ஈரான், ஈராக், இந்த மாதிரியான நாடுகளிலிருந்து வரக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அன்பை பேசக்கூடிய, ஈரத்தை பேசக்கூடிய, ரொம்ப நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய படங்களாக இருக்குது. மஜித் மாதிரியான இயக்குநர்கள் அந்த மாதிரி படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாறாக அமைதி பூங்காவாக திகழக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்கா, இந்தியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பயங்கரமான வன்முறை படங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இது என்ன உளவியல் அப்படின்னு யோசித்து பார்த்தா, இது யாருடைய ஆழ்மன வேட்கையை இந்த சினிமா தீனி போடுது? நான் ஒரு ஆர்ட் டைரக்டர், தமிழ் சினிமாவுடைய ஒரு ஆர்ட் டைரக்டரை பார்க்க போனேன். நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருந்தார் வீட்டில். என்ன சார் இவ்வளவு இருக்குது அப்படின்னா, சார் இது எல்லாமே ஃபேக் பிளட்டு, அதாவது ஒரிஜினல் ரத்தம் மாதிரியே திரையில் இருக்கிறதுக்கான இது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், அது சில்லுன்னு இல்லைன்னா உறைஞ்சிரும், பயன்படுத்த முடியாது அப்படின்னாரு. இவ்வளவா அப்படின்னேன். அவர் சொன்னார், சார் இந்திய சினிமாவில் தான் இந்த ஃபேக் பிளட்டை அதிகமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், குறிப்பாக தமிழ் சினிமாவில். ஏன் இவ்வளவு வன்முறை படங்கள் எடுக்கப்படுது அப்படின்னா, ரொம்ப சின்ன ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய இயக்குநர்களுக்கு வாழ்பனுபவமும் கிடையாது, வாசிப்பு அனுபவமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை எடுக்கணும் அப்படின்னா நடுங்கிடுவாங்க, ஏன்னா அதுக்கு ரொம்ப உழைக்கணும். அல்லது ஒரு இலக்கிய பிரதியை சினிமாவாக்கணும்னா அதுக்கு அதை விடவும் உழைக்கணும், அதுக்கு முதல்ல இலக்கியம் தெரியணும், எதையாவது வாசிக்கணும். அப்போது சரி, சராசரிகளுக்காக சராசரிகளே எடுக்கக்கூடிய சினிமாவாகத்தான் இது இருக்குது. அப்போ அவங்களுக்கு அவ்வளோதான், என்னை தேடி வர ஆடியன்ஸ்க்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலையாக இருக்குது. அப்போது இந்த படத்தை பார்த்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒருவன் கேட்காத வரையில், ஒரு ஹோட்டலுக்கு போனால் நான் கூகுள் ரிவ்யூ பார்த்து தான் மட்டன் சுக்கா கூட சாப்பிடுவேன், ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறதா இருந்தால் ரிவ்யூ படிப்பேன். ஆனால் சினிமா மட்டும் நான் எல்லா படமும் பார்த்துருவேங்க. அது எப்படி இருக்க முடியும்? போடுற சட்டையில் டேஸ்ட் இருக்குது, சாப்பிட்ற பரோட்டாவில் டேஸ்ட் இருக்குது, தங்குற ரூமில் டேஸ்ட் இருக்குது. சினிமா மட்டும் ஜனநாயகபூர்வமாக நான் எல்லாமே போய் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரசிகனும் கொஞ்சம் தன்னை உயர்த்திக்கணும். இந்த படத்தை பார்க்கறதுனால இது ஒரு வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை சித்தரிக்க போதா, அல்லது நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிலப்பரப்பை காட்ட போகிறானா, அல்லது எனக்கு என்னை சிரிக்க வைக்க போகிறானா, அல்லது சிந்திக்க வைக்க போகிறானா, அல்லது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறானா, இந்த கேள்வியை கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மோசடி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் பலியாயிட்டு இருக்கீங்க. பேன் இண்டியாம்பாங்க, 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்பாங்க. படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் என்பது ஒரு ரசிகனுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போது ரசிகர்களால் இந்த சினிமா உலகம் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்துது. ஒன்று ரசனை இல்லாத இயக்குநர்கள், இன்னொன்று தன்னுடைய ரசனையை மேம்படுத்திக்கவே போகிறதில்லைன்னு நினைக்கக்கூடிய ரசிகர்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சராசரி படங்கள், ரத்தம் தெரிக்கும் படங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த உரையில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக, வன்முறை என்பது இந்த வெட்டிக்கொள்கிற வன்முறை மட்டும் கிடையாதுங்க, வேறு வன்முறைலாம் இருக்குது. அன்பின் பெயரால் நிகழக்கூடிய வன்முறையிலேருந்து ஆரம்பித்து ஜாதியின் பெயரால் நிகழக்கூடிய வன்முறை வரைக்கும் ஒரு ஒரு சின்ன குறுக்கு வெட்டு தோற்றத்தை உங்கள் பேச்சில் வச்சுட்டீங்க. சிறப்பாக இருந்துச்சு மேரி, வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு. முத்துக்குமரன். வாழ்த்துக்கள் எஃபினா. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் உங்களோடது. சினிமாவில் வன்முறை அப்படிங்கிறத அண்ணன் சிலேந்திரன் சொன்னது போல் நீங்கள் அப்படி பெருசாக எடுத்து பார்த்துட்டீங்க. அப்படி பார்த்தா அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை கொண்டு வர வேண்டிய. நான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட எல்லோரும் கேட்டாங்க, ஏன் சினிமாவுக்கு போகணும் விரும்புகிறீங்க என்ன கேட்டப்போ, நான் சின்ன வயசுலேருந்து நிறைய நல்லவைகளை கேட்டு வளர்ந்துருக்கேன். அதனால ஓரளவு இன்றைக்கி ஒரு நிலைமையில் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இடத்துல இருந்து பேசுனா அது எல்லாருக்கும் போய் சேரும்னா அது திரையரங்கம். அதனால நான் திரைக்கு போகணுன்னு விரும்புகிறேன்னு நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது உண்டு. காலந்தொட்டு மனிதர்கள், மானுடர்கள் ஏதோ ஒரு கலை வடிவத்தினால் ஈர்க்கப்பட்டு அது சொல்கிறத கேட்டு, இன்னும் சொல்லப்போனால் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இந்த பண்பாடும் கலாச்சாரமே வளர்ந்து. இன்றைக்கி நேற்று கிடையாது. சுதந்திர போராட்ட காலங்களில் ஊர் தெரு முக்குகளில் நாடகங்கள் போட்டு அப்போது மக்களுக்கு உணர்ச்சிகளை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து சுதந்திர போராட்டத்துக்கு இழுத்த வரலாறு நம்ம ஊர் வரலாறு. இன்னைக்கு இளைஞர்கள் திரையரங்குக்கு போய் நெல்லை கண்ணனையா சொல்லுவார், திரையரங்கம் கழிப்பறையும் ஒன்று, போனால் போன வேலையை முடிச்சுட்டு கையை கழுவிட்டு வெளியே வந்துடும், எதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பாரு. இது ரொம்ப
ஒரு காட்டமான ஒரு விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி யாரும் செய்கிறது இல்லை. திரையரங்கிலிருந்து வெளியே வரும்போது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரோம். அப்போ இப்படி எல்லாரும் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறப்ப அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கானதை கொடுக்குற திரைப்படங்கள் வருதாங்கிற கேள்வி தான் அவங்க தலைப்பின் மூலியமாக இங்கே எதிரொலிக்க வேண்டியது. பாலாஜி சக்திவேல்னு சொல்லி இன்றைக்கி பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனர் காதல்னு ஒரு படம் எடுத்தார். காதல் படத்தை பார்த்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் எவனுக்குமே காதலிக்கும் ஆசையே வராது. அப்படி ஒரு படம். அந்த படத்தின் மூலியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, காதலை காரணமாக வச்சு காதலிக்கிறவங்க வேறு சாதிங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய வன்முறை நிகழ்த்துறீங்கடா நீங்கள் அப்படின்னு இந்த சமூகத்தின் மேலே காரி உமிழ்ந்திருப்பார் பாலாஜி சக்திவேல் சார். அவர் மனசில் வந்து சொன்னார், என் படத்தை பார்த்துட்டு அந்த தேட்டரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க தம்பி, ஆமாம் இப்படி பண்ணால் உன்னை மண்டையில் அடித்து பைத்தியமாகத்தான் ஆக்குவோம் அப்படின்னு ஒரு ஆள் மீசையை முறுக்கிட்டார். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு அந்த படத்துடைய இயக்குனர் சொல்கிறார். அப்போ திரையரங்குகளில் திரைப்படங்களில் நம்ம காட்டுறது, நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒன்று காட்டுறோம், ஆனால் அப்படி பண்ணால் என்னன்னு யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டா. அப்போ திரைப்படங்களும் இன்றைக்கி வர்ற எல்லாமே, நான் இந்த பட்டியலில் எல்லாத்தையும் சேர்ப்பேன், சமூக ஊடகத்தை சேர்ப்பேன், வலையொலியை சேர்ப்பேன், தொலைக்காட்சியை சேர்ப்பேன். நீங்கள் காட்டுற ஒன்று எங்கோ ஒருத்தனை யாரோ ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா இல்லை பண்ணுது. அப்போ அதை மிக நுட்பமாக, மிக கவனமாக, மிக சரியாக, மிக நேர்த்தியாக, மிக நேர்மையாக, மிக பொறுப்போடு கையாள வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதே போல் பார்வையாளர்களாகிய நமக்கும் இருக்குது. கதாநாயகனாக ஒருத்தரை காட்டுறாங்கங்கிறனால அவர் கதாநாயகன் ஆயிட மாட்டார். கதாநாயகனுக்கான பண்புகள் அந்த கதாநாயகன். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார் எல்லார் ஆதரவோடைன்னா, நான் நடிக்கிற படத்தில் நான் பெண்களுக்கு எதிரான எந்த அநீதியையும் பொறுத்து கொள்ள மாட்டேன்னு அந்த மனுஷன் சபதம் எடுத்தார். நான் மதுவை ஒருபோதும் என் திரையில் காட்ட மாட்டேன், நான் புகைப்பிடிக்க மாட்டேன். ஒரு சரியான தலைவன் அல்லது சரியான ஆண்மகன் அல்லது சரியான குடிமகன், சரியான மானுடன் எப்படியாக இருக்க வேண்டும்ங்கிற முன்மாதிரியை அவர் காமிச்சதுனால தான் இன்றைக்கும் எம்ஜிஆருடைய பெயரை இந்த மேடையும் உச்சரித்து கொண்டிருக்கிறது. அப்போ அன்னைக்கு கதாநாயகர்களுக்கும் அன்னைக்கு திரைப்படம் எடுத்தவர்கள்ட்டையும் பெரிய பொறுப்பு இருந்தது. இன்றைக்கி எல்லாரும் படைப்புகளுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ பார்வையாளர்களுக்கு பொறுப்பு வேணும். நீங்கள் எதை எடுத்துகிட்டு வர்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வன்முறை அங்கே இருக்கிறது விஷயம் இல்லை, இங்கே இருக்கிறாங்கிறதும் விஷயம். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விசாலமான பார்வையை கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்து. நாங்கள் பேசியே வன்முறை உண்டாக்கிடப்படாது, அது ஒன்று முக்கியமாக. ஏன்னா அதுவே தேவலை போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சொன்ன மாதிரி முன்னெல்லாம் ஒரு படத்தில் ஏதாவது ஒரு கொலை கடைசியில் நடக்கும், அதுவும் வில்லை செத்து போயிடுவான், அவன் சாகணும்டா அப்படின்ட்டு போவாங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு அதில் அந்த அப்படி ஒரு குத்தி இழுக்கிறான், ரத்தம் பீச்சி தர டிக்கெட்டில் உட்காந்து மூஞ்சில் பட்டுருச்சு. இது என்ன கோழியாக இருக்கிறாங்க அங்கே? இல்லை எங்கள் ஊர் பாண்டி கோயிலில் சேவல் கிடா விட்டுறாங்களா? இல்லையே. நீங்கள் எப்படித்தான் நீங்கள் சொல்லி அதுக்கு சொல்கிற போதும் கூட வன்முறைங்கிற ஒரு விஷயம் அது இல்லாமல் யார் எடுக்க முடியாதுன்னு யார் சொன்னால் சொல்லுங்கள் பார்க்கலாம். அயோத்தின்னு ஒரு படம் வந்தது, யோசிச்சு பாருங்கள். யாரோ எவரோ ராமேஸ்வரத்துக்கு வந்த மொழி தெரியாத ஒரு குடும்பம் அந்த இறந்து போன உடம்பை கொண்டு போகிறதுக்கு படுற பாடு, விமானம் மேலே பறக்கிறப்ப அந்த கதாநாயகன் பேரை சொல்லிட்டு திரும்புகிறப்ப ஏற்படுற ஒரு அந்த அதில் யாரோட சண்டை போட்டாங்க? யாரோடையும் சண்டை போடல. அப்போ இந்த வன்முறைகள் என்ன செய்து அழகாக சொன்னார் இவர். பெரிய இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் ஒன்றும் வன்முறை படம் எடுக்கிறதில்ல. புத்தர் பிறந்த நாடு நம்ம நாடு. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக சொல்கிறோம்ல. இப்போ இந்த மாதிரியான வன்முறைகள் இதன் மூலம்தான் காசு வரணும்னா என்னங்க நியாயம்? அது முறையாகாதுங்கிறத நீங்கள் சொன்ன விதமும் எதன் மூலமெல்லாம் ஏற்படுது, அந்த வன்முறைகளுக்கான காரணம் என்னங்கிறதுக்கு நீங்கள் சொன்னதும் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் கூட அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கூட நீங்கள் பெரும்பாலும் இந்தியெல்லாம் காற்று காலம் வந்தால் பட்டை விடுவோம், காத்தாடி, திடீர்னு பம்பரை சுற்றுவோம், திடீர்னு குண்டு விளையாடுவோம், வீட்டுக்குள்ளே என்ன பல்லாங்குழி விளையாடுவாங்க, இப்படி எல்லாம் நம்ம வச்சுருப்போம்.
இப்போ பையன் கையில் இதை வச்சுக்கிட்டு குத்து கொள்ளு விரட்டி புடி, அதை கொடுக்கலன்னா அம்மாவை கொண்டு விடலாமான்னு யோசிக்கிறான். கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, குளவெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். நமக்கே பயமாக இருக்குது. அது 2 பேர் சப்போர்ட் பண்ண, கொடுத்துருங்க, அவன் சொன்னபடி கேட்க மாட்டான், கொடுத்துருங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நான் போனப்போ பார்த்தேங்க, எல்லாரும் தாத்தா முதல் கொண்டு எல்லாரும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வருத்தம் இல்லாத கரடிகள் சங்கம்னு ஏதோ ஒரு கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன நினச்சேன், வீடே பைத்தியமாக இருப்பாங்களோ, எதுக்கு எல்லோரும் இதை பார்த்துக்கிட்டு. என்னன்னு பார்த்தா 1.5 வயசு குழந்தை கையில் ரிமோட் இருக்குங்க. அதை பிடுங்குனா அது உருண்டுருது அப்படியே தரையில். அதனால் அது கரடி பார்க்குறதுனால இவங்கள உட்காந்து கரடி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யலாம்? சின்ன வயசில் இந்த மாதிரியான விஷயங்கள் போய் மனசில் பதிஞ்சிட்டா எப்போவாவது ஒரு சைக்கோ படம் வரும், அவ்வளோதான். எப்போவாவது ஒரு கொலை படம் வரும், அவ்வளோதான். அந்த நாள்னு ஒரு படம், பாட்டே இல்லாத முதல் தமிழ் படம் அந்த நாள். ஏவிஎம் எடுத்தது எஸ் பாலச்சந்தர். அந்த காலத்தில் வீணை எஸ் பாலச்சந்தர், கமல் சாருக்கு குரு அவர் தான். அந்த ஒன்றும் இல்லைங்க, அதில் ஒரே ஒரு கொலை தான். கதாநாயகனை சுட்டு விடுவாங்க. கதாநாயகன் முதல்ல எடுத்தோடனே சாவானா எங்கேயாவது தலையில் துண்டை போட்டு வந்துடுவாங்க போ அப்படின்ட்டு. ஆனால் அதை திரும்ப 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 எப்படி காட்டுவாங்கன்னா, எப்படி நடந்திருக்குன்னு மட்டும்தான் காட்டுவாங்க, அவ்வளோதான். ஒன்றே ஒன்று தான் நடந்தது, ஒன்று தான். அது காட்டப்படுற விதங்கள், இதை வச்சு தான் அந்த கதை சொல்கிற முறைகள் சொல்லப்பட்டது. அதனால் வன்முறையை போய் பார்த்துட்டு வந்து, அதுவும் இந்த சில சமயத்தில் ஜாக்கிசான் படம் பார்த்து அது மாதிரியே வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? டமாரு தப்பி குதிச்சு 2 பேரையாவது மிதிக்கணும் போல் வேகமாக போயிட்டுருப்பாங்க. என்ன மனநிலைக்கு ஏற்றபடியான சில படங்கள் பார்க்குறோமோ அதுதான் சிறப்பு அப்படிம்பாங்க. ஒருதலை ராகம் படம் வந்தப்போ பாப்கார்ன் வாங்கி கூட தங்கலைங்க சில பேர். ஏன்னா அந்த சோகம் களைஞ்சிருமா. அது சில பேர் ஐஸ்கிரீமில் தொட்டு சாப்பிட்டாங்க, சத்தம் கேட்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. கருக்கு முறுக்குனோம்னா சத்தம் கேட்டுருமா, அப்படியெல்லாம் இருந்தாங்க. அவ்வளோ அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்தாங்க. தேவதாஸ்னு ஒரு படம், சோகம்னா அப்படி சோகம் சொன்னாங்கள்ல. எதுக்கு இப்போ இவர் சொன்ன மாதிரி தான், காதல் சோகம்தான். ஆனால் அவர் யாரையும் கொலை பண்ணலை, பாவம் இல்லை, அவர் பாட்டுக்கு செத்து போகிறாரு, அவ்வளோதான். இப்போ ஒரு சண்டை கூட இல்லையாமலே, என்ன படம் எடுத்துக்காங்க. அப்புறம் நாங்கள் தேட்டரில் சண்டை போட்டு வந்தோம், பக்கத்தில் மட்டும் நடி அடிச்சுட்டு, என்னடா இந்த படத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போட்டோம். இப்படியா சொல்கிறது? இப்படி யார் மாற்றி விட்டான்னு நமக்கே தெரிலங்க. கவலையாக இருக்குது. திரைப்படங்களில் வன்முறை குறையணும். யூஏ போட்டிருக்கோம்ல, யூஏ போட்டால் என்ன அர்த்தம்? காசு கம்மியாக வாங்குறியா? இல்லையே. அது போட்டால் சண்டை வச்சுக்கலாமா, அது போட்டால் அதில் சில இதுகள் வச்சுக்கலாமா? அப்படி என்னங்க இது அடுத்த தலைமுறையை நோக்கி இவையெல்லாம் குறைச்சி கொண்டால் நல்லதுன்னு நினைக்கிறோம். உண்மையில் இவற்றையெல்லாம் நல்லா அருமையாக தொகுத்து சொன்னீங்க. உங்கள் பேச்சு எங்களை பேச தூண்டுச்சுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வெற்றியாளர் யார் அப்படின்னு தெரியறதுக்கு இன்னும் ஒரே ஒருத்தர் தான் பேச வேண்டியது இருக்கு. அந்த ஒருவர் யார் ஐயா? நீங்களே கூப்பிட்டுருங்க. அந்த ஒருவர் நித்யா அவர்கள், வாங்க. வணக்கம். கோபமா வருதுங்க. என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இன்ப தமிழுக்கே தருவோம். மங்கை ஒருத்தி தரும் சுகம் கூட எம்மா தமிழுக்கு ஈடில்லை என்று உரைப்போம் என்று பாடிய அதே பாரதிதாசன் தான் மனம் நொந்து இப்படி ஒரு வரியை எழுதுகிறார். மனம் வருடும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பிலே நிழலாயில்லை, தமிழ் பரிதாம் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று எழுதுகிறார் என்று சொன்னால், என்னுடைய இன்ப மொழியாம் தமிழில் ஆங்கிலத்தை கலந்து பேசுவது அறிவார்ந்த தன்மை என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு கோபமா வருதுங்க. வள்ளுவன் இன்று ஆசானாய் வர நினைத்தால் ஆரம்ப பள்ளியில் கூட இடம் கிடைக்காது. பட்டங்கள் வேண்டும், பரிந்துரைகள் சில வேண்டும், கொட்டுங்கள் என்பார், கொட்டவும் பணம் வேண்டும். உண்மையான திறமைக்கு வேலை கிடைக்காமல் பரிந்துரைகளுக்கு பட்டங்கள் கிடைப்பதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபமா வருதுங்க. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும்
மாறும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்வது முயற்கொம்பை என்று பாடிச் சொன்ற இதே தமிழ் சமூகத்தில்தான் இந்த 2025ஆம் ஆண்டிலும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையின் காரணமாக கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதை பார்க்கும்போது எனக்கு கோபமா வருதுங்க. வேலை செய்தேன், எனக்கு கூலி கிடைக்கவில்லை, வேலை செய்வது போல் நடித்தேன், விருதே கிடைத்தது என்று ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். உண்மையான திறமைக்கு கூலி கிடைக்காமல் பொய்யான முகங்களுக்கு விருது கிடைத்து கொண்டிருப்பதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபமா வருதுங்க. பட்டோடு பருத்தியை பின்னி ஆடை நெய்த நெசவனுக்கு உடையில்லை, கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து மாளிகை கட்டிய தொழிலாளிக்கு வீடில்லை, பாலோடு பச்சரிசி படியிழந்தவன் வீட்டிலே பட்டினி. எப்படி? பாலோடு பச்சரிசி படியிழந்தவன் வீட்டிலே பட்டினி, ஏமாற்றி ஏற்றம் பிழைப்பவன் வீட்டிலே இட்லியுடன் தேங்காய் சட்டினி. உழைப்பவன் பிழைப்பதில்லை, பிழைப்பவன் உழைப்பதில்லை, இருப்பவன் வீட்டில் கண்ணீர் இல்லை, இல்லாதவன் வீட்டில் கண்ணீருக்கு பஞ்சமில்லை, மண்ணிலே மரங்கள் இல்லை, வானிலே கருமேகங்கள் இல்லை, வெட்டி எடுப்போம் மரங்களை, கட்டி எண்ணுவோம் பணத்தாள்களை, தன் தங்கையை காதலித்தால் வெட்டுவோம், அடுத்தவன் தங்கையை மட்டும் காதலிப்போம், கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதாவாம் கடை தெருவில் கிடக்கிறது ஐயோ பாவம், காசு இருந்தால் வாங்கிடலாம் அதைவிட பாவம். இங்கே ஊரை ஏய்ப்பவன் உத்தமன் போல, கோவிலை இடிப்பவன் சாமியை போல, ஆங்கில ஆடைக்கு வாகை சூடுவோம், தமிழ் ஆடைக்கு நகை செய்வோம், தாய் என்போம், தாய் நாடு என்போம், பெற்ற தாய் தந்தையை மட்டும் முதியோர் இல்லத்தில் வைப்போம். பாயும் புலியின் குணத்தை அதன் பார்வையில் வைத்தான், பாதகம் செய்யும் மனிதரின் குணத்தை எதன் பார்வையில் வைத்தான். நம்முடைய நாடானது ஆதியில் அரசர்கள் கையில் இருந்தது, பின்பு அந்நியர்கள் கையில் இருந்தது, இப்போது அரசியல்வாதிகள் கையில் இருக்கிறது. இது எப்போது மக்களின் கைகளுக்கு வரும் என்று நினைத்து பார்த்தேன். அட, எனக்கு கோபமா வருதுங்க. நன்றி. நித்யா, மிக சிறப்பா பேசுனீங்க ஐயா. இது கூட 30 நிமிடம் மாதிரியே இல்லைங்க ஐயா, ஒரு வாரம் மாதிரி இருக்கு. எப்படி இருந்தது சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக. நாங்கள் சொல்லாமலே அவர்கள் கைதட்டினார்கள். அந்த கைதட்டுகிற அளவுக்கு நீங்கள் இந்த 30 நிமிடத்தில் தயார் பண்ணி 3 நிமிஷத்தில் பேசியிருக்கீங்கப்ப இது சாதாரண செயல் இல்லை. ஏன்னா இந்த தேர்வு எழுதுகிறப்ப கடைசி நேரத்தில் மணி அடித்தோம்னா அந்த பையன் கோபமாக பார்ப்பான். ஏன்ப்பா மணி அடிச்சிருச்சுல கொடுன்னு கேட்பேன் நான். ஒரு வருஷம் நடத்துகிற பாடத்தை 3 மணி நேரத்தில் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்பேன். அதுக்கு பேர் தான் பரீட்சை. நீ 3 மணி நேரம் எழுதுனாப்புல நான் அதை 3 நாளைக்கு உட்காந்து திருத்த போகிறேன் இல்லை, நான் அதை 3 நிமிஷத்தில் தான் திருத்த போகிறேன். அது மாதிரி அந்த செய்தியெல்லாம் அழகாக வாங்கி நீங்கள் சொன்னீங்க. உச்சரிப்பு கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நாம் பரிசு வாங்கிட்டு போகிற போது சஞ்சீவ்குமார் என்ற ஒரு நடிகர் ஹிந்தியில் இருந்தார். ஷோலே படத்தில் கூட அந்த இன்ஸ்பெக்டராக கையெல்லாம் இழந்துருவார். 2 முறை பாரத் பட்டம் வாங்கினார். அப்போ ஒரு பட்டம் இருந்தது திரையுலகில், இந்திய அரசாங்கம் கொடுத்தது பாரத் பட்டம். 2 முறை வாங்கினார். அப்போ அவரை கேட்குறாங்க, 2ஆவது முறை வாங்கினப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு. இல்லைன்னார். ஏன்னு கேட்டாங்க. இனிமே தான் நான் கவனமாக நடிக்கணும், ஏன்னா நான் மோசமாக நடித்தேன்னு வைங்க, இவனுக்கு எவன்டா 2 முறை பாரத் பட்டம் கொடுத்தான்னு கொடுத்தவனை வைவாங்க. அதனால் இங்கே நீங்கள் பரிசோ விருதோ வாங்கிட்டு போகிற போது அந்த விருது வாங்கின நீங்கள் உங்கள் மூலமாக தான் எங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும். எங்களுக்கு மட்டுமில்லை, புதுயுகம் தொலைக்காட்சிக்கு, தமிழ்நாட்டுக்கு, மற்ற எல்லாருக்குமான அந்த செயல்பாட்டை செஞ்சு கொடுக்கணும். ஒன்று. அதே போல் அந்த கோபமாக வருதுங்க இருக்கு இல்லைங்களா, அதை கூறியது கூறல்னு ஒரு இது சொல்லுவோம். இப்படி நேரத்தில் என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்கள் நிப்பாட்டி போனால் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க என்னென்னா அதெல்லாம் ஒரு உத்தி, அதுக்காகத்தான். இப்போ நீங்கள் அந்த கோபமாக வருதுங்கிறத போட்டுக்கிட்டே வர்ற போது என்ன ஆகுதுன்னா வேறு சொற்கள் இல்லாமல் போயிடுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் நடந்தால் என்னங்க வரும், கீழே இருந்து கோபமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாம் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். நல்லா அற்புதமாக பேசுகிறீங்க, பாராட்டுகள். நித்யா, அதாவது ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ்னால் அதுதான் இது. அது அவங்க ஒரு வாரம் நாங்கள் இப்போ உங்கள் பேச்சை பார்க்கும்போது இது 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியான ஒரு பேச்சாக இருந்தது. ரொம்ப பிரமாதமான ஒரு பேச்சு. அது எதையெல்லாம் பார்க்கும்போது கோபம் வருது நீங்கள் போட்ட பட்டியல் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு, ரொம்ப சிறப்பானது, ரொம்ப சரியானது. அதுதான் அந்த கிளாப் என்னென்னா நீங்கள் சத்தியத்தை பேசும்போது தானாகவே வருது. அது 500 ரூபா கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் இல்லைல்ல,
உங்கள் பேச்சுக்கு தன்னியல்பாக எழும்பக்கூடிய கைதட்டல் அது, ரொம்ப வாழ்த்து. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சமூக கோபங்களை படும்போது நம்ம சூழலில் ஒரு பழக்கம் இருக்குது. எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பேச்சாளர்கள்லாம் இந்த மாதிரி சமகால பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. நாம் கலைஞர்கள், நம்ம கலையை படைக்கத்தான் வந்திருக்குமே தவிர இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் உலக வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இந்த அரசியல் விவகாரங்களில் தலையிட மாட்டோங்க, எங்களுக்கு இந்த சமூக கோபம்லாம் ஆகாதுங்க, நாங்கள் எங்களுடைய கலையைத்தான் படைப்போம்னு சொன்ன ஆட்களைத்தான் ஹிட்லர் மாதிரியான கொடுங்கோலர்கள் வந்தோன்னே முதல் வேலையாக எருக்குழியில் இறக்குறாங்க. அவங்கள கொண்டு போய் தான் முதல்ல இவன் தான்டா வேண்டாம் நமக்கு அப்படின்னு. போல்பால்ட் மாதிரியான கெமர் ரூஜில் வந்த கம்போடியாவில் ஒரு பெரிய கொடுங்கோலன் அவன் வந்த உடனே சொல்கிறான், இந்த நாட்டில் எழுத்தாளர்களை முதல்ல கொன்னுரு, அறிஞர்களை கொன்னுரு, கலைஞர்களை கொன்னுடு, மத துறவிகளை கொன்னுடு, படித்தவனை கொன்னுடு, டாக்டரை கொன்னுடு, இவன் எதுவுமே நமக்கு வேணாங்கிறான். அப்போது இதெல்லாம் ஏன் வேலை இல்லைன்னு நீங்கள் சொன்னால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். அப்போது இங்கே உலகத்தில் போர்களில் இறக்கிற வீரர்களை விட சாலை விபத்துகளை இறக்கிற வீரர்கள் மனிதர்கள், இதற்கு அடுத்தபடியாக உலகம் முழுக்க அதிகம் கொல்லப்படுறது யார், உயிரை இழக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா உலகம் முழுக்க பத்திரிகையாளர்களும் அறிஞர்களும் பேச்சாளர்களும் தான் கொல்லப்படுறாங்க. எதற்காக? நீதியின் பக்கத்தில் நின்றதற்காக. ஆனால் அவங்க அந்த நீதியின் பக்கத்தில் நிற்கலைன்னா இந்த கலையோ இந்த இலக்கியமோ இந்த பண்பாடோ இந்த சுதந்திரமோ கிடையாது. அப்போ இந்த சமூக கோபத்து வரும்போது நீ இதை பண்ணாத, உனக்கு வேற வேலை இருக்குது, நீ கலையை மட்டும் படைக்க போன்றது ஒரு கோபத்து மேலே தாரை ஊற்றி அணைக்கிற மாதிரி. அப்படி இல்லை, அதை உங்கள் கலை வெளிப்பாட்டில் நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர்றது. இப்போ நீங்கள் இந்த பேச்சு இருக்கல, ஒரு சிறந்த முத்தாய்ப்பான பேச்சு, ஒரு சமூக அக்கறை உள்ள பேச்சுன்றது எப்படி இருக்கணும்னா அது இப்படி தான் இருக்கணும். உங்களுடைய சமூக கோபங்கள் தொடரட்டும், உங்கள் வெற்றி பயணமும் தொடரட்டும் என்று வாழ்த்துறேன். பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லாரும் சொல்லும்போது வெளியிலேருந்து உள்ளே வந்த ஒருத்தர் கேட்டாங்க, அண்ணே உண்மையை சொல்லுங்கள், எவ்வளவு நாளாக நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு 15 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னேன். நீங்கள் எல்லோரும் கடந்த 5 ஆண்டுகளாவது குறைந்ததாக தயாரித்ததால் தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இது இந்த அரை மணி நேரம்ங்கிறது நீங்கள் தயாரிப்புகளை சுருக்கி வடிவமைக்கிறதுக்கான நேரமே தவிர தயாரிக்கிறதுக்கான நேரம் கிடையாது. நீங்கள் நல்லா தயாரிச்சிருந்துருக்கீங்க, அதனால தான் உங்கள் எல்லாருடைய உரையும் நல்லா இருக்கு. இந்த உலகில் ஏதேனும் ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் அதை எதிர்த்து நீ குரல் கொடுக்கும்போது நீ என் தோழனாகிறாய் அப்படிங்கிறது சேகுவாரா சொன்னது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த சமூகத்திலே நடக்கிற அநீதிகளை பார்த்து கோவப்பட வேண்டிய அவசியமும் பொறுப்பும் இருக்குது. ஆனால் எல்லாருமே கோவப்படுறாங்க. இன்னைக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, சோதனையாக செஞ்சு பார்த்தேன். நான் சமீபத்தில் 2 தடவை அதை செஞ்சேன், ஒரு தடவை கிடையாது. ரயில் போகுது, கேட்டு போட்டு முடியிருப்பாங்கல்ல, அங்கே நின்று கை காமிக்கிறேன், முழு வண்டி போய் முடிக்கிறேன்னு கை காக்கிறேன். 2 பேர் முறைச்சாங்க, வேற எவனும் எனக்கு பதிலே கொடுக்கல. எல்லாரும் அலைபேசியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும் நீ சந்தேகமாக பார்க்குறாங்க. எருமை மாடு மாதிரி வளர்ந்து இவன் கை காட்டுறான்னா ஏதாவது சதி இருக்குமோ, ஸ்கேமாக இருக்குமோ, வேறு ஏதாவது வீடியோக்காக இப்படி நம்ம சக மனிதர்கள் மீது காட்டுகிற அன்பு, பரிவு, சிறு புன்னகையெல்லாம் மறந்து எங்கெல்லாம் கோவப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் நமக்கு எதுக்குப்பான்னு ஒதுங்கி போகிறதும், எங்கெல்லாம் புன்னகைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் புன்னகைச்சா அதான் பிரச்சனை வந்துருமோன்னு கோவப்படுகிற ஒரு பழக்கமும் இன்றைக்கி நமக்கு வந்துருச்சு. தஸ்தோஸ்கிங்கிற பெரிய அறிஞர் எழுதுகிறாரு, எல்லா குற்றங்களுக்கு பின்னாலும் மனிதன் நேசிக்கப்படாமல் போனதே காரணம்னு எழுதுறார். இங்கே உங்களை யாரும் அன்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இருந்தார்னா நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்கிற அடிப்படை இருக்குல்ல, அது எப்போ மனிதகுலம் முழுவதும் பரவுதோ அதனால தான் எல்லா புத்தர், இயேசு, காந்தின்னு நம்ம பட்டியலிடுறோம்ல, அவங்க எல்லாரும் அன்பை விதைக்கணும்னே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அன்பை விதைச்சிக்கிட்டே எல்லா நேரம் இருக்க முடியாதுங்கிறது உண்மை. கோவப்படணும், யாருக்கிட்ட அன்பு இல்லையோ அவங்க மேலே கோவப்படணும், அவங்க மீது நீங்கள் கோவப்பட்டு அவர்களுக்கும் அன்பு வர வரைக்கும் இந்த உலகம் எப்போ அன்புமயமாக மாறுதோ அன்னைக்கு யாரும் கோவப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாரும் சிறப்பாக பேசுனீங்க. பரிசு பட்டியல் ஐயா சொன்னோன்னு நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டுறக்கூடாதுங்கிறதையும் இந்த நேரத்தில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுட்டு, நீங்கள் கோவமாக வருதுங்க அப்படின்னு நினச்சா மனசில் வச்சுக்கிறீங்க, எங்கள் காதுபட எதுவும் வேணாம் அப்படிங்கிற வேண்டுகோளோட எல்லாருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துகள். உங்கள் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இவரே எடுத்துக்கங்க, இவர் சொன்னார்ல, ஒரு புது யுகத்தினுடைய வால் போஸ்ட் பார்த்தேன், செல்வேந்திரன் ஐயா அவர்களை பார்த்தேன், தமிழ் பேச்சு எங்கள் மூஞ்சுக்கு வந்தேன், அப்படியே பேசி என் கூட பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனேன். என்னை பட்டிமன்றத்தில் பயமுறுத்தலாம் ஒரே ஆள் இவர் தான். லஸ்கார்னர் விநாயகர் கோயிலில் பட்டிமன்றம் நேர தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்.
இப்போ நீங்கள் பேசுன மாதிரி 3 நிமிஷம் பேசுறது பட்டிமன்றம் தலைப்பு நம்ம ஒரு பெரிய தலைப்பு. நான் இவரை பற்றி ஆகா ஓகா அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லிவிட்டு இவர் பேசுவார்னே பேசிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு பார்க்குறேன் காண உட்காந்துட்டாரு. என்ன முத்துக்குமரன்னு கேட்டேன். 3 நிமிஷம் ஆச்சுனாரு. யோ 3/4 மணி நேரம் பேசினா தான் பட்டிமன்றம் தெரியுதா? 3 நிமிஷத்துக்கெலாம் அந்த காசுலாம் தர முடியாது. 3 நிமிஷத்துக்கு நான் கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்யலாம், வாழ்த்தி மாத்திரம் அனுப்புவேன், போயிட்டு வரணும். அப்புறம் சொல்லி அப்படியே தயாராகி வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் போய் 7 ஸ்டேட்டில் பேசிட்டு வந்திருக்கார். அங்கே அடுத்து தன்னுடைய களங்களை உருவாக்கியிருக்கார். 5 படத்துலையும் என்னமோ நடிக்கிறேன்னு சொன்னார். எங்கே நீங்கள் பணியாற்றிடமோ கல்லூரியோ அல்லது மற்ற இடங்களோ திடீர்னு உங்களை பேச கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை முன்னாடியே சொல்ல வேண்டாமா, லெட்டர் போட வேண்டாமா, தந்தி அடிக்க, அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. நான் வர்றேன் அப்படின்னு போய் பேசணும். ஏன்னா சில பேரை பேச கூப்பிட்டோம்னா அவங்க எல்லா சாமியும் பிடிச்சி வைவாங்க. நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணி என்னை போய் திடீர்னு பேச கூப்பிட்டாங்க, கைகாலெலாம் நடுங்குதுங்க, அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுங்க நான் பேசுகிறேன், நான் தயார் பண்ணிக்கிறேன் என்னென்ன. அதே போல் ஏதாவது ஒரு இதில் தொகுத்து வழங்கணும். மற்றபடி இப்போ அவங்க அனிதா சம்பத் மாதிரி தொகுத்து வழங்கணும், மற்ற விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போவுமே கையில் குறிப்பு வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. தப்பாக சொல்கிறத காட்டிலும் பார்த்துலதுன்னா தப்பு இல்லை. கையில் அந்த அழைப்புதல் மற்றதெல்லாம் வரவேற்புரை. அதே மாதிரி வராத ஆளாக இருந்தால் அதை அடிச்சிருங்க, வந்திருக்க ஆளாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வராத ஆளை போட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம அங்கே அப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதரையோ வல்லையா சும்மாரியா பேசாமறியா அப்படின்னு. அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வாழ்த்துறை எப்படி சொல்லணும், வரவேற்புரை எப்படி சொல்லணும், நன்றி உரை எப்படி சொல்லணும். நானே பேசும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள் பாடமாக இருக்குது. அதில் நான் கையேடு மாதிரி சொல்லியிருப்பேன். 4 முறை இருக்குது பேச்சில். என்ன அப்படின்னா, போன உடனே அம்புட்டு மறந்து போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அம்புட்டு மறந்து நம்ம பேர் மறந்து போகும் தெரியுமா உங்களுக்கு? நான் அப்படி மாட்டினேன். உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் சொல்லி என் பேர் மறந்து போச்சு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப. என்ன செய்கிறது, யார்கிட்ட போய் கேட்குறது என் பேர் என்னன்னு? லாலா லஜபதி ராய் பேரெலாம் ஞாபகம் வந்துச்சுங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு பேரெலாம் ஞாபகம் வருது, என் பேர் ஞாபகம் இல்லை. அம்புட்டு மறந்து போகிறது ஒரு வகை. கொண்டு போனதை பார்த்து படிச்சுட்டு வர்றது 2வது முறை. 3வது கொண்டு போன செய்தியை மடித்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டே பேசுகிறது ஒரு வகை, எடுக்க வேண்டாம் அப்படின்னு, தேவையானா எடுத்துக்கலாம்னு. 4வது கூப்பிட்ட உடனே போய் பேசுகிறதுக்காக எப்போவும் கொதிச்சுக்கிட்டு இருக்க உலையில் எது போட்டாலும் வெந்துடுற மாதிரி எப்போவும் தயாராக நாம் இருக்கிறது. 5வதாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ. வாங்கன்னு கூப்பிட்டோடனே உடனே உடனே பேசுகிறதுக்கான தயாரிப்பு. இப்போ நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்கிறது எங்களுக்கு இங்கே வந்தால் தான் தெரியும். நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை வச்சுக்கிட்டே நாங்கள் எல்லோரும் திருப்பி நாங்கள் படித்தது இணைச்சி பேசுகிறோம் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் அப்படி ஒரு பேச்சாளரை வந்துட்டிங்கன்னா, இன்றைக்கி பேச்சாளர்கள் நல்ல ஒரு சம்பாத்தியமாகவும் உடையவர்களாகவும் இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் அது உங்களுக்கு பயன் தருது, ஆத்ம திருப்தி தருது இல்லையா? ஒரு ஃபோனில் உங்களுக்கு ஒரு வாழ்த்து, நல்லா பேசுனீங்க, கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது இந்த புதுயுகம் தந்த வாழ்க்கை என்று நாம் நம்ப வேண்டும். இன்னும் பல சாதனைகளை நீங்கள் நிகழ்த்த வேண்டும். எப்படி பேசினாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறாக வந்துடலாம், சில விஷயங்கள் தப்பாக சொல்லிடலாம். அப்படியா இருந்தால் எதுவுமே தப்பு இல்லை. அடுத்த நிமிஷம் அதை நம்ம சரி பண்ணி சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படிங்கிறத சொல்லலாம். நன்னூல்னு ஒரு இலக்கண நூல் இருக்குது தமிழில். அதில் 10 அழகு 10 குற்றம் அப்படின்னு இருக்கும். தமிழில் தான் இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க. அதை இல்லைன்னா ஒரு தமிழ் வாத்தியார் சொல்லி வாசிக்க சொல்லி கூட கேட்டு பாருங்கள். சுருங்கச் சொல்லல், விளங்க வைத்தல், நவிந்தோர்க்கினிமை, நன்மணி புலர்த்தல். சுருங்கச் சொல்லல், சுருக்கமாக பேசு. விளங்க வைத்தல், பேசுறது. அதே மாதிரி 10 குற்றம் என்ன? கூறியது கூறல், ரெப்பட்டிஷன், மார்குல கூறல். முதல்ல ஒன்று சொல்லிவிட்டு அதை மறுக்கிறது, நம்மளே மறுத்துப்படுறது. தெற்றன விரித்தல், மற்றொன்று உரைத்தல். இதெல்லாம் தப்பு. இதை படித்து வச்சுக்கிட்டோம்னா போதும். சுருக்கமாக சொல்லணுமா, தெளிவாக சொல்லணுமா, இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். பேச்சுக்கு நீங்கள் இலக்கணம் அவர் சொன்ன மாதிரி ஆக்கி பரந்தாமனாருடைய பேச்சாளராக படித்து பாருங்கள். அதே போல் குமரியனந்தன் எழுதின அந்த புத்தகம் படித்து பாருங்கள்.
எத்தனையோ மேடை பேச்சாளர்கள் எழுதின புத்தகங்களை படித்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை மாத்திரம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபாரமான ஒன்று. எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் கேட்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சா அது நீங்கள் செஞ்ச புண்ணியம். இப்போ நான்லாம் என்னை கல்யாண வீட்டில் பேச கூடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. எவன் பேச்சும் எவனும் கேட்க மாட்டான், ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளை. 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். சில பேர் சேர் அங்கிட்டு திருப்பி போட்டு உட்காந்துருப்பாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். அதை பற்றி இல்லை, நல்லா கேட்கக்கூடிய ஆள் எங்கோ ஒரு ஆள் இருந்தார்னா கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை கட்டி போடணும். கேட்காதவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் அவர்களும் விரும்பும் வண்ணம் பேச வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். பேரறிஞர் அண்ணா பேசுகிறப்ப சில நேரங்களில் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுவாராம். அதை கேட்டுட்டு போகிற சில பேர் சொல்லுவாங்களாம், நாத்திகன்தான் பேசுகிறான் போய், ஆனால் நன்னா பேசுகிறான் போய் அப்படின்ட்டு போவாங்களாம். நாத்திகன் தான் பேசுகிறாரு, ஆனால் கேட்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் கூடிய மட்டும் நல்ல சொற்களை தேர்ந்தெடுங்க. அவர் சொன்ன மாதிரி சொல் வங்கி, தமிழில் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? தமிழில் அதை பூரா தொகுக்கிறோம். அகராதிங்கிறது பின்னாடி தான் தொகுக்கப்படுது, டிக்ஷனரிங்கிறோம். அதுபோல் நமக்கு நிறைய இலக்கண தொகுப்பு இருந்தது. சொல்ல தொகுத்து வச்சாங்க, அப்படியே நிகண்டுன்னு அதுக்கு பேர். அந்த காலத்தில் எங்கள் அப்பா அந்த நிகண்டு படிக்கிறப்ப கிராமத்துலலாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம், தம்பி நகண்டு படிக்குது அப்படிம்பாங்களாம். நிகண்டுன்னு சொல்ல தெரியாது. நிகண்டுன்னா சொற்கோவைன்னு. திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, வீரசோழிய நிகண்டு நிறைய இருக்குது. நகண்டு வந்துடவா? சரி, நிகண்டு. அந்த நிகண்டு வாங்கி வாட்சி பாருங்கள். சொற்களஞ்சியங்களை படிங்க. நிறைய சொல் தெரிஞ்சால் நல்லா பயன்படுத்தலாம். கண்ணதாசன் ஜெயிக்க காரணமே எல்லாவற்றையும் அவர் கற்றிருந்தார். அதை தருவதற்கு கவிதை என்னும் தேர் அவருக்கு கிடைத்தது. அதனால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி பரிசு பெற்றவர்களை அறிவிக்கிறோம். நீங்கள் அந்த பரிசுகளை பெற்று செல்லுங்கள். நன்றி, வணக்கம். இறுதி சுற்று சூப்பராக முடிஞ்சிருச்சு. எல்லாரும் செம்மையாக பர்ஃபார்மும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய நேரம். முதல்ல எங்கள் 3 அருமையான நடுவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா, இப்போ 5ஆம் பரிசு இருந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாங்கய்யா. அப்படி செய்யலாமா? ஆமாங்கய்யா. சரி. இப்போ 5ஆம் பரிசு யாருக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆனந்த மசாலாவுடைய சேல்ஸ் ஹெட் திரு ஜி கார்த்திக் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வழக்கமாக முதல் பரிசு முதல்ல தான் சொல்லணும். ஒரு சஸ்பென்ஸுக்காக நாங்கள் மெதுவாக சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த 5 பேர் பேசுகிறதுல இந்த 5வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டால் அவர்கள் சிவரஞ்சனி அவர்கள். அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். ஆனந்த மசாலா நம்மளோட முக்கியமான ஸ்பான்சர். ஸோ அவங்களுக்காக ஒரு நினைவு பரிசு தமிழோடு உறவாடு சார்பாக திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் வழங்குறாங்க. ஐயா, அடுத்த 4வது பரிசு யாருக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்டி டாக்டர் உஷா நந்தினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் ஆவலோட உட்கார்ந்து இருக்காங்க, 4வது யாருக்கு அப்படின்னு. 4வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர், இறுதி சுற்றிலே வென்றக்கூடிய பால பிரியதர்ஷினி அவர்கள். வாங்க. லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல் நமக்கு ஒரு முக்கியமான ஸ்பான்சர். ஸோ அவங்களுக்கான நினைவு பரிசை வழங்குறதுக்காக முத்துக்குமரன் இருக்காங்க. சார், கொஞ்சம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கோம். 3வது பரிசு யாருக்கு போகுது சார்? இவங்க சொல்ல சொல்ல பிபி ஏறிக்கிட்டே இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இறுதி சுற்று பேச்சாளர் எஃபினா மேரி அவர்கள். வாங்க.
பரிசை வழங்குவதற்காக நீலன் மெட்ரிக் பள்ளியுடைய சேர்மன் திரு நீலன் அரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளி நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஸ்பான்சர். சோ அவங்கள கௌரவிக்கிறதுக்கான நேரம். செல்வேந்திரன் அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குகிறார். மீதி இருக்க 2 பேரை வர வச்சு நம்ம யாரு முதல் பரிசு அப்படிங்கறத டைரக்டா அறிவிச்சிடலாம் சார். அப்படியா? ஆமாங்க சார். 2 பேருமே ஒரு இஷ்டம். நம்ம யாரு ஃபர்ஸ்ட்னு எப்படி தெரியும்? 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் நிக்க வச்சிட்டு அப்படியே சர்ப்ரைஸா சொல்லலாம் சார். நீங்க பார்த்தது இல்லையா அத? எது? இப்படி கையை இப்படி நீட்டி வைக்கணும் சார். அப்படியா? அப்ப சரி, வாங்க 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 வாங்க. ஓகே, புதுயுகம் சேனலுடைய தமிழோடு உறவாடு சீசன் 1 உடைய வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்க்கிறதுக்கான நேரம். 10 9 8 7 6 5 4 3 2 1 and the winner is முதல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய வெற்றியாளர் போற்றுதலுக்குரிய மாண்புக்குரிய மேதகு வெற்றியாளர் முதல் பரிசு நித்யா அவர்கள் பெறுகிறார்கள். 2வது பரிசை வள்ளியம்மை வெல்கிறார். வாழ்த்துக்கள் நித்யா. தமிழோடு உறவாடு சீசன் 1 உடைய வெற்றியாளர் நித்யா. வாழ்த்துக்கள் வள்ளியம்மை. இப்படி கையை தொட்டு பார்த்தா தான் இங்க பிபி நாடி என்ன போடுதுன்னு தெரியுது. அப்படியே நல்லவேளை நான் மயக்கப்படாம இருந்தேன் 2 பேர்த்தையும் பார்த்து. வாழ்த்துக்கள் வள்ளியம்மை. 2ஆம் பரிசு வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல் பரிசு பெற்றதற்காக. 2ஆம் பரிசை தருவதற்காக ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் திரு உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா, எங்க பிள்ளைகளை இவ்வளவு என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்காக நாங்க உங்களை கௌரவிக்கிறோம். முத்துக்குமரன் அவர்கள் கௌரவிக்கிறார். ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் உதயகுமார் சார். தமிழோடு உறவாடு சீசன் 1 உடைய வெற்றியாளர் வெற்றி கோப்பைக்காக காத்திருக்காரு. நித்யா அவர்களுக்கு வெற்றி கோப்பை, சான்றிதழ் மற்றும் 25,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுது. இந்த நேரத்துல விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியுடைய செக்ரட்டரி திரு வித்யாசாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்களோட முக்கியமான ஸ்பான்சர் நீங்க. கௌரவிப்பதற்காக 3 நடுவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அதாவது இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்தன. அதை பல கட்டமாக ஃபில்டர் பண்ணி 25 பேர் ஆகி அதிலிருந்து 14 பேர் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து 5 பேரை தேர்ந்தெடுத்து வரும்போது இது ஒரு பெரிய பயணம். இதில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அல்லது இந்த இறுதிச் சுற்றுக்குள்ளே நுழைய முடியாதவர்கள் என்பவர்கள் 1/2 மார்க்கு 1/4 மார்க்கு இது மாதிரியான ஏதோ தெரியும் உங்களுக்கே. கல்வி புலத்திலிருந்து ஒரு பேராசிரியர் வந்தால் எவ்வளவு கராராக மார்க் போடுவார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வித்தியாசங்கள்லாம் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய 9 பேர்ல டாப் 5 தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் நம்ம ஒரு பரிசு கொடுக்க போறோம். சோ அந்த 5 பேர் யார் அப்படிங்கறத நான் சொல்றேன். யாழினி திருமுகம், நர்மதா, ராஜலட்சுமி, ஸ்டெல்லா, வீரச்செல்வி 5 பேரும் வரலாம் மேடைக்கு. ஐயா, இந்த 5 பேருக்கும் கூட கொடுத்தாச்சு. ஆனா அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள்ல இருந்து இங்க ஃபில்டர் ஆகி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இப்ப காத்துட்டு இருக்கு. சோ அதுக்காக மெய்ப்பொருள் சென்னை அறக்கட்டளையின் இணை நிறுவனர் கோமதி பெருமாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, மெய்ப்பொருள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கடந்த 10 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியின மக்கள், கிராமப்புற மக்களுக்கான கல்வி வாய்ப்பு, சுற்றுச்சூழல் மேலாண்மை, நிலையான வாழ்வாதார உருவாக்கம், சுகாதார பராமரிப்பிற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் 10 வருஷமா அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்க
அங்க இருக்க 4 பேரை நான் சும்மா விட மாட்டேன், அது எப்படி வெறும் கையோட நான் அனுப்பிடுவேன், நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு அவங்களே ரிவீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு சின்ன காசோலை, திறமையை சும்மா விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால வாழ்த்துக்கள். தமிழோட உறவாடுல 14 பேரும் பங்கெடுத்து அவ்வளோ இனிமையா பேசினதுனால உங்களுக்கு ஒரு இனிப்பான கிஃப்ட் அடுத்ததா வருது. ஹவுஸ் ஆஃப் கேக்ஸ் சென்னை வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் 14 போட்டியாளர்களும் வழங்கப்படுகிறது. நீங்க டெலிவிஷன்ல பார்த்த இந்த தமிழோட உறவாடு சீசன் 1ஓட ஃபுல் கான்டென்ட்ஸ், ப்ரோமோ அண்ட் ஃபுல் ஷோவுமே புதுயுகமோட யூடியூப் சேனல்ல வரும். கண்டிப்பா பாருங்க. புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.